ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ என்னோடய ஸ்பெஷலான டே அன்றைக்கி எடுத்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங் ஒரு ½ அன் ஹவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல், எப்போ பிரணவ் ஸ்கூல் கிளம்புறதுக்கு அப்புறமே லீவ் நாள் எப்போ டைம் கிடைக்குதோ மிஸ் பண்ணாமல் ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போயிடுவேன். இப்போ அதுக்காக தான் வந்தேன். ½ அன் ஹவர் வாக்கிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வீடியோஸ் இதில் இருக்கும். ஸோ நம்ம வ்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரணவ் குட்டிக்கு ஒரு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஸ்கூல் போகிற குட்டீஸ் இருக்காங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கோதுமை நல்லா ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை பாசிப்பருப்பு, உளுந்து, பாதாம், ஜவ்வரிசி, சோயா பீன்ஸு. ஸோ சோயா பீன்ஸ் மஸ்ட்டு, அவ்வளோ அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ சோயா பீன்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா கிராம்பு அண்ட் ஏலக்காய், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம். இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே நல்லா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு நல்லா ஒரு வாரம் கொடுக்குற அளவுக்கு சரியாகவே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சூடு ஆறுனதும் அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். பால் ஆட் பண்ணி குடிக்கலாம், தயிர் ஆட் பண்ணி குடிக்கலாம், நம்ம விருப்பம் தான். அண்ட் இந்த பவுடரே அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கோதுமையும் அண்ட் உளுந்து, பாதாம் எல்லாமே சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷல் நம்ம சேர்த்து அந்த சோயா பீன்ஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த சோயா மஸ்ட்டு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பவுல் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே தாராளமாக போதும். தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பால் ஆட் பண்ணி குடிக்க வேண்டியதான். ஸோ இந்த கஞ்சி மோஸ்ட்லி எடுத்துக்கிறது அப்பா அம்மா பிரணவ் எடுத்துப்பாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஹெல்தி. எப்போவுமே இந்த பவுடர் மிக்ஸ் வீட்டில் ரெடியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் குட்டி பர்த்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸாகவே ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய மேக்ஸ் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலான்றதுக்காக வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டு நான் காட்டினேன் பிளாக் வித் அந்த சில்வர் ஸ்டார் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குர்த்தா செக்ஷன்லாம் வந்துட்டுருந்தோம். ஸோ புது கலெக்ஷன்ஸ் இப்போ நிறையவே வந்துட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. ஆக்சுவலாக மேக்ஸில் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லா ரேஞ்ச்லையுமே ட்ரெஸ் எடுக்கலாம். ஸோ நல்லா கிராண்டாக எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம், இல்லை நமக்கு ரஃப் யூஸ்க்கு வாங்கணும் அப்படின்னாலும் நம்ம சூப்பராக செலக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்கும். கிளாத் வைஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் பர்சனலாக எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி நிறையா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆன்லைனில் நம்ம வாங்கிறதுனால கடையில் போய் வாங்குறது ரொம்ப ரேர் தான். பட் இந்த மாதிரி போனால் ஏதாவது வாங்காமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 குர்த்தா எடுக்கலாம்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு ரஃப் யூஸ்க்கு தான் அதிகமாக தேவைப்படும். பட் வெளியில் போகிறதுக்குலாம் நம்ம ரெகுலர் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் நமக்கு சூப்பராக எடுக்கலாம். பட் நமக்கு ரெகுலராக தேவைப்படாது. ரஃப் யூஸ் ட்ரெஸ் தான் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த 490 ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம், கிளாஸுக்கு போவோம், அண்ட் வெளியே ஏதாவது நம்ம ஷாப்பிங் கடைக்கு போகிறோன்னா கொஞ்சம் நீட்டாக வேர் பண்ணிட்டு போகலாம். இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா 499க்கு இந்த குர்த்தாலாம் அவ்வளோ ஒர்த்துங்க. டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த கிராப் டாப் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு பேராக வரும். இப்போ காட்டுற இந்த டிஷர்ட் மாதிரியே இந்த ஷர்ட் மாதிரியே பேண்ட்டும் இருந்தது. அண்ட் இப்போ காட்டுற இந்த ஆஃபர் 499க்கு 2 குர்த்தா போட்டிருந்தாங்க. கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன வாங்கினேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
ஸோ என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் தான் அப்படின்றதால சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். லன்ச் மெனு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டான ஸ்பைஸியான வாழைக்காய் பொடி அண்ட் ரைத்தா, வெண்டைக்காய் காய், ரசம், மோர். ஸோ இன்றைக்கி வந்த லன்ச் இது தான். ஸோ கொஞ்சம் குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இதில் வாழைக்காய் பொடி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாழைக்காய் நல்லா 3 பெரிய சைஸ் வாழைக்காய் கட் பண்ணி நல்லா ஸ்டீமில் வேக வச்சு, ஸோ இந்த மாதிரி நம்ம துருவல் பண்ணுவோம் இல்லையா, அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ரெடி பண்ணி இந்த வாழைக்காய் வந்து வச்சுருக்கோம். நிறைய பெரிய பெரிய கட்டி இல்லாமல் நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணது என்னென்ன அப்படின்னா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 7-8 மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸ்பைசஸ் இன்னும் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கும், அதனால எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியும் வாழைக்காவோட ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக கலந்ததுக்கப்புறமா பெருங்காய பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் வந்து சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த வாழைக்காய் பொடி பிடிக்கும்னு சொல்லுங்கள். பெருங்காய பவுடர் எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெருங்காய பவுடரும் வந்து நல்ல வாசனைக்கு சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா உப்பு காரமாக அந்த ஹீட் பண்ண அந்த பாயில் பண்ண அந்த பனானா டேஸ்ட்டோட இந்த டிஷ் வந்து அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். பார்க்க எவ்வளோ வந்து கலராக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் பொடி உங்களுக்கு பிடிக்குமான கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். ஆனால் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா மஸ்ட் ட்ரை இந்த ரெசிபி. சுட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி இந்த பொடியும் வந்து சேர்த்து ரைத்தா ப்ளஸ் வெண்டைக்காவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் முடிச்சுட்டு நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே பக்கத்தில் ஒரு பேர்டோட சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, குயில் தான். பட் நான் அந்த சவுண்ட்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல். கேட்கவே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே அந்த மாதிரி பொருளாக பார்த்திங்கன்னா சவுண்ட்லாம் நான் பெருசாக கேட்டதில்லை. அதிகமாக பிஜிஆன் தான் இருக்கும். ஸோ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து அப்படியே அந்த குயில் கூவுற சவுண்ட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பர்த்டேக்கு கிளம்பியாச்சு. லாவண்யா அக்கா பண்ணுது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹோம்மேடாக வீட்டில் ரெடி பண்ணுற ஒரு நேச்சுரலான ஃபேஸ் பேக் தான். ஸோ நம்ம ஃபேஸ் பேக் நிறைய கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணதில்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் யூஸ்லேயே செம்ம ரிசல்ட் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த விலாகில் பார்த்த ஸ்பெஷலான அந்த 2 ரெசிபீஸ் அண்ட் குட்டி குட்டி ஷாப்பிங்ஸ் அண்ட் வந்து பர்த்டே விலாக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விலாக் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.